Hello guys, welcome to Padviksha. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டன்சியில் வந்து லாஸ்ட் வீடியோஸில் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ்னால் என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்ட்டில் தான் நம்ம அக்கௌண்டன்சி டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி என்ன கான்செப்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் கொடுக்குது. இந்த கான்செப்டில் தான் நான் அக்கௌண்டன்சியை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்ன்ற ஃபஸ்ட்டு கான்செப்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை பேஸில் தான் நான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணேங்கிற உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸில் போடலான் இருக்கேன். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸில் நான் போடுறேன். இந்த வீடியோஸில் வந்து எவ்வளோ வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னால் என்னென்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜிஸ்ட்டு சொல்லிடுறேன். பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இப்போ கம்பெனியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்பெனியில் வந்து நிறைய பேர் வந்து ஷேர்ஸ் போடுவாங்க, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். பட் மெயினாக கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் தான். ஸோ ஓனர்ஸ் தான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் அண்ட் ஹீ ப்ரமோட்ஸ் த கம்பெனி. அப்போது அந்த மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸ் தான் பண்ணுறதுனால ஓனர்ஸ் தான் கேபிட்டலும் போடலாம். ஸோ முதலீடாக கேபிட்டல் வந்து போடும்போது என்ன ஆகும்னா, அவங்க அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கம்பெனி கூட அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்று தான் இருக்கும். ஜென்ரலாக பிஸ்னஸோட ஓனர்ஸ்க்கு வந்து பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும். அவரோட டே டு டே லைஃப்பில் பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கலாம். அவரோட பர்சனல் யூஸ்க்காக அவர் ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெக்கார்ட் பண்ணும்போதும் எப்படி நம்ம ஓனர்ஸோட இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஓனர்ஸ் வந்து கம்பெனியில் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணால், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் வேறு சினாரியோ என்னென்னா, கம்பெனியிலேருந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணால் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ கம்பெனியிலேருந்து பர்சனல் யூஸ்க்காக ஓனர்ஸ் வந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணால் அதுக்கு பேர் ட்ராயிங்ஸு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வித்ட்ரானிங் அண்ட் அமௌண்ட் ஃப்ரம் த கம்பெனி ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் த ஓனர் அப்படிங்கிற சினாரியோவில் ட்ராயிங்ஸாக நம்ம அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 சினாரியோவில் மட்டும்தான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ கம்பெனியிலேருந்து கேஷோ இல்லை கூட்ஸோ இல்லை என்ன எடுத்தாலும் ஓனர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக எடுத்தால் மட்டும்தான் நம்ம அதை வந்து ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை வச்சு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ கம்பெனிலேருந்து ஒரு மணியை எடுத்து திரும்ப கம்பெனிக்காகவே செலவழித்தா அது கம்பெனி டிரான்சாக்ஷன். ஸோ எதெல்லாம் வந்து ஓனர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும், அதுவும் கம்பெனி சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா. ஸோ இதுதான் இதோட ஜிஸ்ட். ஸோ லெட் அஸ் ரீட் த பேரா நவ். This concept implies that a business unit is separate and distinct from the owner or owners, that is, persons who supply capital to it. Based on this concept, accounts are prepared from the point of view of the business and not from the owner's point of view. Hence, the business is liable to the owner for the capital contributed by him or her. According to this concept, only business transactions are recorded in the books of accounts. Personal transactions of the owners are not recorded, but their transactions with the business, such as capital contributed to the business or cash withdrawn from the business for the personal use, will be recorded in the books of accounts. It implies that business itself owns assets and owes liabilities. ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் அதே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா கம்பெனியில் வந்து டிஸ்டிங் பண்ணுறாங்க. ஓனர்ஸோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் ஓனர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஓனர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 1D2 கான்செப்ட்ஸ். இன்கேஸ் வந்து ஓனர்ஸ் வந்து கம்பெனி கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணால் அந்த
பிஸ்னஸ்க்காக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு கேஷ் வித்ட்ரான் பண்ணால், ஸோ இது கேஷ்ன்னு சொல்லலாம், அசட்டுன்னு சொல்லலாம். ஸோ என்ன டைப்பில் அவங்க ஏதாவது ஒரு வித்ட்ரான் பண்ணியிருக்காங்க பர்சனல் யூஸ்க்காக அப்படின்னா மட்டும்தான் வந்து அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இட் இம்ப்ளைஸ், அதை என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா பிஸ்னஸ் இட் செல்ஃப் ஓன்ஸ் அசெட். ஸோ பிஸ்னஸ் வந்து இட் ஓன்ஸ் அசெட் அண்ட் இட் ஓஸ் லைபிலிட்டிஸ். ஸோ ஓனர்ஸோட அசெட்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்கு. ஓனர்ஸோட அசெட்னா இட் ஈவன் கேஷ் எல்லாமே கேபிட்டல் அசெட் ஓன் பண்ணியிருக்கு. அதை ஓனிங்கையே நம்ம திரும்ப கொடுத்துடணும். ஸோ வென்எவர் வி இன்வெஸ்ட் சம்திங் வி வில் ட்ரை டு கெட் பேக். ஸோ நம்மளுக்கு வந்து அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் மோட்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ அதை நம்ம போட்டது நம்ம திரும்ப எடுக்கணுங்கிறத பார்க்கும்போது அந்த நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஓஸ் அ லைபிலிட்டி, இட் ஓஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் என்னென்னா இட் இஸ் லயபிள் டு பே டு த ஓனர். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஸோ பிஃபோர் கோயிங் டு தி மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அகெயின் நான் ஒரு ஜிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் அப்படிங்கிற திங்ஸை நம்ம படிச்சிருக்கோம். அக்கௌண்டிங்னாலே நம்ம வெறும் மணி சம்மந்தப்பட்ட மணி இன்வால்வ் ஆன டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். ஸோ அந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்கு. ஸோ ஒன்லி மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், மணி இன்வால்வ் ஆன டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். This concept implies that only those transactions which can be expressed in terms of money are recorded in the accounts. Since money serves as a medium of exchange, transactions expressed in money are recorded, and the ruling currency of the country is measuring unit for accounting. Transactions which do not involve money will not be recorded in the books of accounts. For example, working conditions in the workplace, strike by employees, efficiency of the management will not be recorded in the books as they cannot expressed in terms of money. It helps in understanding of the state of affairs of the business as money serves as a common measure by means of which heterogeneous facts about the business are recorded. For example, if a business has 5 computers, 2 tables, 3 chairs, the assets cannot be added to give useful information unless they are expressed in monetary terms. 1 lakh for computers, 10,000 for tables and 1,500 for chairs. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஒன்லி த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் which is expressed in terms of money. என்ன இதெல்லாம் நம்ம மணியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். ஏன்னா மணி தான் விச் சர்வ்ஸ் இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா, ஒரு கூட்ஸ் வெளியே போகுதுன்னா மணி உள்ளே வரும், ஒரு கூட்ஸ் உள்ளே வருதுன்னா மணியை வெளில போகும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நம்ம மணியாக இருக்கிறதுனால மணி சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் அந்தந்த கண்ட்ரியில் என்னென்ன கரன்சி ரூல் ஆகுதோ அந்த கரன்சியை தான் நம்ம போடுவோம். ஸோ யூஎஸ்ஏனா டாலர் அண்ட் இந்தியானா ருப்பீஸ், அந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட கரன்சிஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போது டிரான்சாக்ஷன்ஸ் விச் டு நாட் இன்வால்வ் மணி, ஸோ மணி சம்மந்தப்படாத டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் கண்டிஷன் இன் த ஒர்க் பிளேஸ், ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ், எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக இட்ஸ் நாட் எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் மணி. ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால கம்பெனியில் எதெல்லாம் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்ல முடியும், டிரான்சாக்ஷன்ஸை எதெல்லாம் பண்ண முடியும், கம்பெனியோட அஃபேர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ கம்பெனியில் வந்து 5, இப்போ நான் ஜென்ரலாக ஒருத்தவங்க கிட்ட போய் கம்பெனியில் 5 டேபிள்ஸ் இருக்குது, 2 டேபிள்ஸ் இருக்குது, 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, 3 சேர்ஸ் இருக்குது, நீ இப்போது அதை ரெக்கார்ட் பண்ணனா தே ஓன்ட் டூ, அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி சொல்லணும்னா, கம்பெனியில் வந்து என்கிட்ட இப்போ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1 lakh ஒர்த் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, 10,000 ஒர்த் டேபிள்ஸ் இருக்குது, 1,500 ஒர்த் சேர்ஸ் இருக்குன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அதை போய் அசட்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அசட்டில் எதெல்லாம் நம்ம எடுத்துப்போம்னா ஒன்லி மானிட்டரி டேர்ம்ஸில் கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம அதை அசட்டில் எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி கான்செப்டை தான் அந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஸோ மணி எங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணி
அப்சர்வ் பண்ணி அண்ட் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணினா இது ஒரு அசம்ஷன் பேஸ் பண்ணி கொண்டு வந்த கான்செப்ட். அசம்ஷன் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த பிஸ்னஸ் நடத்த போகிறோன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் இதை 1 year கொண்டு போகலாம்ங்கிற திங்கிங்கோட ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. லாங் லைஃப்க்கு என் பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங் லைஃப்க்கு நல்லா போகணும், நம்ம வந்து ஸ்டாப்பே ஆகக்கூடாது இந்த கம்பெனி அப்படிங்கிறதுக்கான இன்னொரு நேம் தான் கோயிங் கன்சர்ன். கன்சர்ன்னா கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கன்சர்ன் வந்து போயிட்டே இருக்கும், அதுக்கான ஸ்டாப்பேஜே இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு அசம்ஷனோட தான் ஒரு கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி படிக்கலாம். It is a basic assumption that business is going concern and will continue its operations for a foreseeable future. Going concern concept influences accounting practices in relation to the valuation of assets and liabilities, depreciation of the fixed assets, treatment of outstanding unprepaid expenses, and accrued and unearned revenues. For example, assets are generally valued at historical cost. Any increase or decrease in the value of assets in the short period is ignored. So என்ன சொல்ல வராங்கன்னா, கோயிங் கன்சர்ன் கான்செப்டோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இட் கோஸ் ஆன், த கம்பெனி கோஸ் ஆன், ஸ்டாப்பே ஆகாது. அண்ட் அசட்ஸோட லைபிலிட்டிஸோட வந்து ஃபோர்சிபிள் ஃப்யூச்சரில் போயிட்டே இருக்குன்னு சொல்கிறது தான் அது. அண்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நம்ம அசட்ஸை வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ், அந்த டெப்ரிசியேஷன் எல்லாமே கேல்குலேஷன் கூட எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு லாங் ரன்னுக்கு அதை பார்ப்பாங்க. ஸோ 15 years ஆஃப் அந்த இதுக்கு பார்த்தாங்கன்னா, இன்கேஸ் ஏதாச்சும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட ஷார்ட் பீரியடில் இருந்ததுன்னா எடுத்துக்க மாட்டாங்க. லாங் பீரியடில் அது ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம எடுத்துப்போம். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் தான் நம்ம வந்து அசட்ஸை ஜென்ரலி வேல்யூ பண்ணுவோம். ஸோ அசட்டோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னால் வாங்கும்போது என்ன விலை, விற்கும்போது என்ன விலை, அது மட்டும்தான் பார்ப்போம். நடுவில் இருக்கிற டெப்ரிசியேஷன்னா தேய்மானம். ஸோ இதை மட்டும்தான் பார்ப்போம். அதனால் நம்ம கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் இதை பேஸ் பண்ணி தான் கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் காஸ்ட் கான்செப்ட். ஸோ அந்த காஸ்ட் கான்செப்ட் அண்ட் டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்டோட நான் வந்து இதை வந்து நிறுத்திக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் மற்ற கான்செப்ட்லாம் போடுறேன். ஸோ காஸ்ட் கான்செப்ட். Any asset is recorded in the books on the basis of historical cost, that is, the acquisition cost. Cost of acquisition will be the base for all further accounting. It does not mean that asset will always be shown at cost. It is recorded at cost at the time of its purchase, but it is systematically reduced in the book's value by charging depreciation. The cost concept has the following limitations. In an inflationary situation, when prices of the commodities increase, valuing the assets at historical cost may not represent the true position of the business. The results of the business units established at different dates are not comparable if assets are recorded on the historical basis. Assets which do not have acquisition cost, such as human resources, are not recognized under this concept. ஸோ ஜென்ரலாக காஸ்ட்னா என்னென்னா, இப்போது ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கும்போது என்ன விலை இருந்ததோ, ஒரு ப்ராடக்ட் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு கூட் இல்லை ஒரு அசட் வாங்கும்போது என்ன விலை இருந்ததோ அதுக்கு பேர் தான் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காஸ்ட் கான்செப்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன முக்கியமாக அவங்க சொல்கிறாங்கன்னா, எல்லா அசட்ஸையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது காஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டாரிக்கல்னால் என்ன, பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டில் நம்ம வாங்கும்போது என்ன இருந்ததோ அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு பேர் என்னென்னா அக்வசிஷன் காஸ்ட். ஒரு அக்வசிஷன்னா நம்ம அதை ஓன் பண்ணிக்கிறோம். அப்போ ஓன் பண்ணும்போது என்ன வேல்யூ இருந்ததோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் வில் பி த பேஸ் ஃபார் ஃபர்தர் அக்கௌண்டிங். எல்லா அக்கௌண்டிங்குமே வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் தான் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் எப்போவுமே நம்ம வந்து காஸ்ட்லேயே காட்ட மாட்டோம். ஸோ எப்போனா அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் அட் த டைம் ஆஃப் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் போயிட்டு, இப்போ நான் வந்து ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு சோஃபா இருக்குது, என்கிட்ட ஒரு ஃபர்னிச்சர் இருக்குன்னா நான் வாங்கும்போது 10,000, நான் விற்கும்போது இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நான் அதை 5,000 எக்ஸ்ட்ராவாக போட்டு 15,000 விற்பேன்.
இல்லை எனக்கு ஓகே அந்த அசெட் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகியிருக்குன்றதுனால நான் அதை 2000 ரெடியூஸ் பண்ணிவிட்டு விற்பேன். ஸோ லாஸ்லேயும் விற்கலாம், 8,000க்கு விற்கலாம். ஸோ அப்போது என்ன ஆகும்னா நான் டெப்ரிசியேஷனையும் மைனஸ் பண்ணிவிடுவேன். நான் எதர் ப்ராஃபிட்டில் விற்றாலும் ஓகே, லாஸில் விற்றாலும் ஓகே, நான் டெப்ரிசியேஷன்னா அதுக்கு நான் எவ்வளோ வந்து செலவு பண்ணேன், எவ்வளோ வந்து ரிப்பேர்ஸ் எவ்வளோ நடந்திருக்குன்றதையும் நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு தான் நான் அதை விற்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா என்னோடய காஸ்ட்டு இவ்வளோ தான், அது வந்து யாருக்கும் தெரிய வராது. பட் நான் விற்றது வந்து இவ்வளோ, ஸோ நான் 15,000க்கு விற்றேங்கிற வந்து அந்த அமௌண்ட் அப்போ சேஞ்ச் ஆகும். ஸோ அது சொல்கிறாங்க. அண்ட் இந்த காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் ஃபியூ லிமிட்டேஷன்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இன்கேஸ் வந்து ப்ராடக்ட் அந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அசெட்ஸோட வேல்யூ பண்ணும்போது இன்கேஸ் ரைஸ் இன் ப்ரைஸ் ஆகிருக்குன்னா அப்போ கமாடிட்டிஸோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அசெட்டுக்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் ரேட்டில் தான் நம்ம அதை வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் யூனிட்ஸுமே டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து வாங்கியிருப்பாங்க ஒரு பிஸ்னஸோட ப்ராடக்ட்ஸும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா கம்பேர் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம வந்து இப்போது ஜென்ரலாக ஒரு அசெட்டை வந்து நம்ம 2000 நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோன்னா அப்போ 2020 வரும்போது நம்மளால் அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் டேட்டாவை நம்மளால் நடுவில் என்ன ஆச்சுங்கிறத கம்பேர் பண்ணி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு வந்து assets which do not have acquisition cost. ஸோ அக்வசிஷன் காஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது அது என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் நம்மளால் வந்து we can't not recognized under this concept. ஸோ இதுதான் வந்து காஸ்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இந்த டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் தான் வந்து இதுக்கு அனதர் மீனிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டமும் டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்டும் ரெண்டும் ஒன்று தான். இது வந்து பேசிக்காக நான் இப்போ இங்கே சொல்லி கொடுத்துட்றேன். ஐ கான்ட் ஸ்பெண்ட் டூ மச் ஆன் திஸ் பிகாஸ் நம்ம we are going to read about this in the next chapters. அதனால் நான் அது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். டூயல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா என்ட்ரிஸ்க்குமே வந்து கரஸ்பாண்டிங் அனதர் என்ட்ரியும் இருக்கும், டபுள் என்ட்ரிஸ் எப்போவுமே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். According to this concept, every transaction or event has two aspects, that is dual effect. For example, when Arun starts a business with cash 5 lakhs, on one hand the business gets cash of 5 lakhs. On the other hand, a liability arises, that is a business has to pay Arun a sum of 5 lakhs. This concept which recognizes the fact that for every debit there is corresponding equal credit. This is the basics of the entire system of double entry bookkeeping. From this concept arises the basic accounting equation, capital plus liabilities is equal to assets. ஸோ இது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா எவ்ரி டெபிட் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கும் ஈக்குவல் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அருண் வந்து கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கம்பெனிலனா 5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கேஷாக 5 lakhs கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெண்டு என்ட்ரியாக சொல்லுவோன்னா, அருண் இஸ் கிவிங். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அருண் இருக்காங்க. ஸோ வி ஹாவ் அ பிஸ்னஸ் இயர். அருண் வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்கன்னா பிஸ்னஸ்க்கு 5 lakhs வந்திருக்கும். ஸோ அருண் கிவ்ஸ், பிஸ்னஸ் கெட்ஸ் 5 lakh. ஸோ அருண் கொடுக்கும்போது பிஸ்னஸ் ஆல்சோ கெட்ஸ் 5 lakhs. அப்போது ரெண்டு என்ட்ரி, அருண் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இருக்கும், பிஸ்னஸ் வந்து வாங்கின அமௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிஸ்னஸ் ஹேஸ் டு பே த 5 lakhs அகெயின். ஸோ அது லயபிலிட்டி. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அங்கே தான் வி கம்ஸ் டு த ஈக்குவேஷன் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் இஸ் முதலீடு ப்ளஸ் லயபிலிட்டி, நம்ம பே பண்ணக்கூடிய லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ். ஸோ இதை நம்ம மாற்றி கூட சொல்லலாம். ஸோ நம்ம இதை மாற்றி சொல்லும்போது அசெட்ஸ் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல், இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம மாற்றி சொல்லலாம். ஸோ அப்போ சொல்லும்போது என்ன ஆகும்னா 5 lakhs ப்ளஸ் 5 lakhs நம்ம வந்து 10 lakhsன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி கூட சொல்லலாம். பட் என்னென்னா நம்மளுக்கு வந்து எவ்ரி கம்பெனி இட் கெட்ஸ் 2 types ஆஃப் என்ட்ரிஸ், தட் இஸ் டூயல் ஆஸ்பெக்ட்
கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டூயல் எஃபெக்ட் என்ட்ரிஸ் இருக்கும். எவ்ரி டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் கரஸ்பாண்டிங் ஈக்குவல் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணுன்னா 1 minute. இதுக்கு பர்ஃபெக்டாக சொல்லணுன்னா when business gets something business has to pay again. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ when business receives some things the business has to pay again. ஒன்ஸ் ரிசீவ் ஆச்சுன்னா அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அந்த சிச்சுவேஷனில் ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட்டாக மாறும். ஸோ ஒன்ஸ் டெபிட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணோன்னா அதுக்கான கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கேபிட்டலாக உள்ளே வந்திருக்கும், லயபிலிட்டியாக வெளில போகணும். ஸோ அதுதான். அண்ட் கேபிட்டல் இஸ் ஆல்சோ அனதர் டேர்ம் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து அகெயின் நம்ம படிப்போம். when we comes to the third concept, third chapter we will be knowing about that. அண்ட் இந்த பார்ட்டில் வந்து நான் டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்டோடு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா பீரியாசிட்டி கான்செப்ட் அண்ட் we have lot of concepts to discuss. ஸோ மேபி நான் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். until then bye.